அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். சீமானுக்கான கவிதையோடு நாம் ஆரம்பிப்போம். சாமானை வாடகைக்கு விடுகின்ற சீமானே, சாமானை வாடகைக்கு விடுகின்ற சீமானே, ஆமை குஞ்சுகளின் கோமானே, ஈழத்தில் உயிர் வளர்க்கும் சைமனே, ஈழத்தால் உயிர் வளர்க்கும் சைமனே, அது புரியாமல் தடுமாறும் ஆமை கூட்டம் இதுதானே. உன்னை நம்பி சுத்துது ஒரு கூட்டம், உன்னை நம்பி சுத்துது ஒரு கூட்டம். நீ மசுறு பிசுறு என்றால் அவனுங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம். உன்னை நம்பி சுத்துது ஒரு கூட்டம், அவனுங்களை நீ மசுறு பிசுறு என்றால் அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். மேடையில் அசிங்கமாய் பேசுவது சைமனுக்கு கை வந்த கலை, மேடையில் அசிங்கமாய் பேசுவது சைமனுக்கு கை வந்த கலை. அதை கேட்டு கையடிப்பது ஆமை குஞ்சுகளின் வேலை. கலைஞரின் கால் மயிருக்கு சமமில்லாத இந்த சீமான், ஊரெல்லாம் ஒரே பேச்சு சைமனுக்கு இல்லையாமே சாமான். கலைஞரின் கால் மயிருக்கு சமமில்லாத இந்த சீமான், ஊரெல்லாம் ஒரே பேச்சு சைமனுக்கு இல்லையாமே சாமான். 46 வயது வரை சைமன் எடுத்தது பிச்சை, 46 வயது வரை சைமன் எடுத்தது பிச்சை. இன்னைக்கு திறநிதியால் வாழுகிறாய் நீ ஒரு எச்ச. 46 வயது வரை சீமான் ஒரு எடுத்தது பிச்சை, இன்னைக்கு திறநிதியால் வாழ்கிறாய் நீ ஒரு பிச்சை. சீமான் பீலாவிடும் ஒரு ஓலா, சீமான் பீலாவிடும் ஒரு ஓலா, அதற்கு சாட்சி பாரிசாலன். மேடையில் குடிச்சிட்டு பண்ற நீ சேட்டை சீமான், மேடையில் குடிச்சிட்டு நீ பண்ற சேட்டை, உனக்கு ஆப்படிக்க காத்து இருக்கிறான்டா மாமா பையன் சாட்டை. மேடையில குடிச்சிட்டு பண்ற நீ சேட்டை, உனக்கு ஆப்படிக்க காத்துக்கிட்டு இருக்கான் மாமா பையன் சாட்டை. கொட்டையில்லா உனை கண்டு அஞ்ச சீமான், கொட்டையில்லா உனை கண்டு அஞ்ச, நாங்க என்ன அடிமை ஆமை குஞ்சா. கொட்டையில்லா உனை கண்டு அஞ்ச, நாங்க என்ன அடிமை ஆமை குஞ்சா. இதுவரைக்கும் பொறுத்தது தமிழ்நாடு, இதுவரைக்கும் பொறுத்தது தமிழ்நாடு, கலைஞரை தொட்டது தாண்டா உனக்கு சாபக்கேடு. இதுவரைக்கும் பொறுத்தது தமிழ்நாடு சீமான், கலைஞரை தொட்டதுதான் உனக்கு சாபக்கேடு. ஆமை கூட்டம் கொடுக்கலாம் முட்டு, என்னைக்குமே சீமா எங்களுக்கு ஒரு பிட்டு. ஆமை கூட்டம் கொடுக்கலாம் முட்டு, என்னைக்குமே சீமான் எங்களுக்கு ஒரு பிட்டு. என்னைக்கும் தமிழ்நாடு திராவிட கோட்டை, என்னைக்குமே தமிழ்நாடு திராவிட கோட்டை, இது தெரியாம ஆடுறான் சீமான். என்னைக்குமே தமிழ்நாடு திராவிட கோட்டை, இது தெரியாம ஆடுறான் சைமன் விட்ட. காளியம்மாள் போற இடம் பாஜக, எப்பா நீ மசுறு பிசுறுன்னு சொன்ன இல்லையா, காளியம்மாள் போற இடம் பாஜக, சீமான் கிடக்குறான் அவன் ஒரு பிள்ளைக்கா. கவிதை எங்களுக்கும் எழுத தெரியும், பாட்டு எங்களுக்கும் எழுத தெரியும், பாடவும் தெரியும். ஆனால் சீமான் நினைத்துக் கொண்டிருக்கிறார், நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகழை வீழ்த்தி விடலாம், சாய்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மேடையில ஏறி சீமான் பேசிய அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் பெங்களூர்ல இருந்து விஜயலட்சுமி அவர்கள் சீமானை மட்டுமல்ல அவருடைய தாயாரையும் சீமானின் பிறப்பையும் ரொம்ப கேவலமாக பேசி ஒரு வீடியோவை வெளியிடுறார். இந்த நாம் தமிழர் ஆமை குஞ்சுகள் எங்கதான் போனானுன்னே தெரியல. மூளையில்லா இந்த முட்டாள் கூட்டத்துக்கு முடிவு கட்ட வந்திருக்கிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு. இப்ப சீமானை கைது செய்து பார், சீமானை தொட்டு பார். அப்புறம் இந்த சீமானே வந்து என்ன சொல்றாப்புல, 400 ரவுடி தான் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவ்வளவு பெரிய கொம்பு மசுறு பிசுறு எதுவுமே கிடையாது இந்த சீமான். உன்னை அசால்ட்டா தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க சார். அரசாங்கம் காத்து கொண்டிருப்பது உன்னை மேல் இருக்கிற பயத்தில் அல்ல, உன்னை தூக்கணும், ஒழுங்கா தூக்கணும். உள்ள போனா அதோட உன்னை அழகா வேலையை முடிக்கணும். நீ செய்த பாவங்கள், தவறுகள், திமிரான பேச்சுக்கள், ஆபாச பேச்சுக்களுக்கு முடிவு கட்டணும். இதற்காக அரசு ஆவணங்களையும் கோப்புகளையும் தயார் செய்து கொண்டிருக்கிறது. இவர் வந்து பேசிட்டா அப்படியே மக்கள் எல்லாரும் வந்து முட்டாள்கள் தானே, இந்த ஆமை குஞ்சுகளை போல மக்கள் எல்லாரையும் நினைத்து கொண்டிருக்கிறாரு இந்த சீமான். டேய், ஒரு மேடை, நீ ஒரு தலைமையால இருக்க, அதாவது ஒரு தலைமை பண்பு என்னன்னே தெரியாத ஒரு சில்லற பையன் மாதிரி மேடையில பேசுற.
இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை பார்த்து தம்பி சொல்றாப்ல, யார் இந்த கறி கஞ்சிக்கு இந்த பெரிய கஞ்சி அட்வைஸ் பண்ணுது, டேய் அண்ணனை பாடுற, ஒரு விஜயலட்சுமி என்கிற ஒரு பொண்ணை கொத்தா தாலி அறுத்துட்டு அவ குடும்ப வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு 15 வருஷம் அண்ணன் பாத்தியா எவ்வளவு மானம் கெட்டாலும் ஈனம் கெட்டாலும் கெத்தா அப்படி சுத்தி வர, அந்த மாதிரி நீ இருக்கணும். இதெல்லாம் கண்டுக்கூடாதா தம்பி? நம்ம இதுக்குன்னே பிறந்தவங்க, பல வாழ்க்கையை நாசம் பண்றதுக்குன்னே வந்தவங்க. நம்ம இதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. இது ஒரு தலைவன் ஒரு தொண்டனுக்கு பார்த்து சொல்கிற ஒரு அட்வைஸ். எவ்வளவு கேவலமான அட்வைஸ்! அதை பார்த்து ஆர்வசம் அடைகிறானுங்க இந்த கீழே உட்கார்ந்து இருக்கிற மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கிற இந்த ஆமை குஞ்சுகள். சீமானை கைது பண்ணா என்ன புடிங்கிடுவீங்க? ஒண்ணும் கிடையாது ராஜா. வரலாற்று உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன், கேட்டுக்குங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் சமூக இணையதளத்துல மட்டும்தான் அரசியல் பண்ணிருக்கீங்க. களத்தில் இறங்கி அரசியல் நீங்க பண்ணதே கிடையாது ராஜா. நீங்க களம் என்றால் என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. அதோட சூடு, அதோட வெப்பநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. விடுதலை சிறுத்தை கட்சிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் போய் கேட்டு பாருங்க. அவங்க இதை எல்லாவற்றையும் கடந்து களத்தில் போராடிதான் இன்னைக்கு இங்க நிக்கிறாங்க. சீமானை கைது பண்ணிட்டாங்க. சீமானை கைது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? சாலை மறியல் பண்ணுவீங்க. ரைட்டு, ஒண்ணும் நடக்காது. ஓடுகிற பேருந்து மேல கல் எடுத்து போடுவீங்களா? மக்கள் அன்னையோட உங்க கதை முடிஞ்சதுடா. அங்கதான் உங்களுக்கு சனியனே பிடிக்கும். ஒரே ஒரு பிபிடி ஆக்ட். இந்த நாம் தமிழர் கட்சியில கல்லு எரிஞ்சவன் யாரெல்லாம் தெரியாது. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லிஸ்ட் இருக்கும், இவெல்லாம் முக்கிய பிரமுகர்னு. மொத்த பேரையும் கொத்தா தூக்கின்னு போயிட்டு பிபிடி ஆக்ட் போட்டு உள்ள வச்சிருவாங்க தம்பி. உள்ள வச்சுட்டா அது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல். பார்க்க என்னவோ சாதாரணமா தெரியும். அதுக்கப்புறம் தான் உனக்கு அதோட வலி வேதனை என்னன்னு புரியும். சிறையை விட்டு வெளியில வருவேன். பெயில் எடுக்க ஆள் இருக்காது. உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ இல்ல உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியோ உங்க பொண்டாட்டியோ தாலியை வித்து யாருக்கிட்டனா கடன் வாங்கி உன்னை எப்படியாச்சும் பெயில வெளியில எடுத்துட்டு வருவாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாய்தா, மொத்தம் மாசத்துக்கு 4 வாய்தா, வருஷத்துக்கு 48 வாய்தா, குறைந்தபட்சம் அதிகபட்சமாக 60 வாய்தா. நீ வேலைக்கே போக முடியாது. நீ வேலைக்கே போக முடியாது. நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் தான் நீ போயிட்டு இருக்கணும். வேலைக்கே போக முடியாதப்போ உங்ககிட்ட வருமானம் இருக்காது. நீ வீட்டுல தண்டசோறு ஏற்கனவே சாப்பிட்டதே தண்டசோறு தான். அதுக்கப்புறம் நீ சாப்பிட போறது தண்டசோறு தான். என்ன அப்ப பெத்த பிள்ளைக்கு சரி சோறு போட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் யாரோ ஒரு நாய்க்காக போய் இந்த நாய் இந்த வேலையை பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காரி காரி மூஞ்சிட்டு துப்புவாங்க. அவமானம் தான் மிஞ்சும். நீதிமன்ற வாசல்ல தான் போய் நிக்கணும். வழக்கு முடிவதற்கு குறைந்தபட்சம் 15 வருஷம் ஆகும். செத்து சுண்ணாம்பாயிடுவேன். இதுக்குள்ள மொத்தம் 40 பேர் இருப்பான் அக்யூஸ்டா. இந்த பிபிடி ஆக்ட்ல கோர்ட்டுக்கு 40 பேரும் வரமாட்டான், 35 பேர் வருவான், 5 பேர் வரமாட்டான். அவனுக்கு பெட்டிஷன் போடணும், அதுக்கு வக்கீலுக்கு ஃபீஸை கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 4 பேர் அப்கண்ட் ஆயிடுவான். தமிழ்நாட்டை விட்டுட்டு இந்த தொல்லையை தாங்கலடா சாமி சொல்லி பீகார் உத்தரப்பிரதேசம் எங்கேயாச்சும் வேலைக்கு ஓட்டுவான். அந்த 4 பேர் வர வரைக்கும் கேஸ் நடக்காது, கேஸ் பெண்டிங். அப்புறம் அவனுக்கு வாரண்ட் போட்டு அவனை புடிச்சிட்டு வரணும். இதெல்லாம் நடந்துகிட்டு எல்லாம் முடிஞ்ச 15 வருஷம் உன் வாழ்க்கையில பாதி போயிட்டு ராஜா. திரும்பி பார்க்கும்போது நீ மட்டும்தான் நிப்ப. கட்சி எங்கேயோ இருக்கோ இல்லையோ தெரியாது. இதுக்கு பேர் தான் பிபிடி ஆக்ட். இது தெரியாம நீங்கள் சீமானை கைது செய்து பாருங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம்னு ஒரு மசூரும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க அவர்கள் எடுத்த முன்னெடுப்புகள். ஏன்னா அவங்கதான் அதிகமாக இந்த பிபிடி ஆக்ட்ல பாதிக்கப்பட்டவர்கள். இந்த சமூகத்துக்காக போராடி அவங்க வாங்கின பிபிடி ஆக்ட்லாம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சமூகத்துக்காக போராடி இந்த சமூகத்துக்காக முன்னெடுத்து அதுல வாங்கின பிபிடி ஆக்ட். பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய சமூகத்துக்காக இடஒதுக்கீடுக்காக போராடி அதுல வாங்கின பிபிடி ஆக்ட். ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. நீங்க யாருக்காக வாங்குறீங்க? யாரு? விஜயலட்சுமிக்காகவா? மேடையில ஏறி தான் யார் என்றதையும் மெய் மறந்து குடிச்சிட்டு போதையில கண்ட மேனிக்கு நான் காளியம்மா மசுருன்னு தான் சொல்லுவேன், கிசுருன்னு தான் சொல்லுவேன், உசுருன்னு சொல்லுவேன், நீ மென்டல் எதனா சொல்லிட்டு போற. நீ எங்களுடைய தலைவரை பேசாத, அவ்வளவுதான். உனக்கு விமர்சனம் இருந்தால் நாகரிகமான முறையில் விமர்சனம் செஞ்சுட்டு போ. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீமான் கைதுக்கு அப்புறம் என்ன எரியும்? தமிழ்நாட்டுல ஒரு வத்தி குச்சி கூட எரியாது. பிபிடி ஆக்ட் ஒரே ஒண்ணு போட்டு உள்ள தூக்கி வச்சாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுறவங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம இந்த இணையத்துல தானே நம்ம போடுறோம், நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தானே போய் பேசுறோம். தேடி வரும் போலீஸ் உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போவோம். ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல சாமி, நான் எதுவுமே பண்ணலைங்க ஐயா, கதறுவேன். இல்ல ராஜா வா ராஜா, ஆள் கிடைக்கல, நீ தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற நல்லா தெரிஞ்சு வா, நீ கல்ல விட்டு எவ்வளோ வா, கணக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு உன்னை கூட்டு போய் உள்ள உட்கார வைப்பாங்க. இப்ப தெரியும். ஆக நீங்க நினைக்கிறதுல ஒண்ணும் நடக்காது. சீமா நிச்சயமாக கைது செய்யப்படுவார் மிக விரைவில்.
இப்படி ஒரு கேவலமான ஒரு மட்டமான ஒரு அதை எப்படி சொல்றது, ஒரு தெரு பொறுக்கி கூட இந்த மாதிரி பேச்சு பேச மாட்டாங்க. ஒரு மேடையில ஏறி நின்று கலைஞர் அவர்கள் செய்த சாதனை சொல்ல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இவன் வாங்குற காசுக்கு கூலிக்கு இப்படி மாரடிக்கிறான். சீமானுக்குன்னு ஒரு செல்வாக்கும் மசுறு மண்ணாங்கட்டி ஒண்ணும் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன் தம்பி, நோட் பண்ணீங்க. சீமானுக்கு சாமான் இல்லை, நீ எப்படி கவிதை படிக்கலாம் அப்படின்னு எனக்கு கேக்குறீங்க. ரைட்டு. எனக்கு இந்த சிந்தனையை தூண்டியதே நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒரு நிர்வாகி தான். அவர் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாரு. அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, அதாவது நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமானால் பிசிறு தட்டப்பட்டவர் அவர். அவர் சொல்றார், நான் சீமானோடவே பயணித்து இருக்கிறேன். சீமானுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. அது என்ன ஆபரேஷன் சீமானால வெளியில வந்து சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா சீமானுக்கு? உங்களுக்கு யாருக்காவது சந்தேகமா இருந்தா நீங்க போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சீமானோட ரெக்கார்டை எடுத்து பாருங்க, சீமானுக்கு என்ன ஆபரேஷன் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இன்னும் சில விஷயங்களையும் அவர் பகிரங்கமாக வெளியில சொல்லியிருக்கிறார். சீமான் பேசிட்டு ஒரு மேடையில போயிட்டாருன்னா அப்படியே தலைவர் கலைஞர் புகழ் வந்து அப்படியே மங்கிடும் நினைச்சிட்டீங்களா? ஈழத்தை வைத்து தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் ஈழத்திற்காக குரல் கொடுக்குது, பேசுது. அவர்கள் எல்லாம் இங்கு வாக்கு அரசியல் செய்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் ஈழத்தை வைத்து திறன் நிதி திரட்டவே அதுக்கு அந்த வேலையே இல்லை. ஆனா இவன் ஒருத்த மட்டும்தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்ப வந்து வேற ஒரு இடத்துக்கு கைக்கூலியா போயிட்டு அங்கிருந்து பணம் வாங்கி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக தலைவர் கலைஞர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் இந்த விமர்சிக்கிற போக்கை கைவிட்டு விட்டு ஒழுங்கா அரசியல் பண்ணுங்க. மக்கள் சத்தியமா சொல்றேன், மக்கள் எல்லாம் உங்களை இன்னைக்கு இல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தால் கூட நாம் தமிழர் கட்சி என்பது எப்படி சீபோ ஆதித்தனார் வச்சிருந்தாரோ, அதுக்கப்புறம் வந்து நீங்க வச்சிருந்தீங்களோ, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வச்சிருப்பார். அப்புறம் அது கவுண்டர் பண்ணி காமெடி மாதிரி தான் அது போயிட்டே இருக்கும். ஆக நீங்க அந்த இடத்துக்கு வந்து சேர முடியாது. ஏனால் உங்களுக்கு இருக்கிற தலைமை அப்படிப்பட்ட கேவலமான மட்டமான ஒரு தலைமை. விஜயலட்சுமிடா சீமான திட்டினா பரவாயில்ல, சீமானோட அப்பா அம்மாவை அவங்களுடைய அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கும் ஒரு தாய் இருக்காங்க. எங்க அம்மாவெல்லாம் யாரா கேட்டா அது என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தன் கட்டிய மனைவியையும் தாயையும் எவன் ஒருவன் படித்தாலும் யாரா இருந்தாலும் விடக்கூடாது அப்படி என்பது தன் ரத்தத்திலேயே ஊறிய தமிழனுக்கே உரிய ஒரு அந்த ஒரு விஷயம் அது. ஆனா இவன் குடும்பத்தை நார்நாரா கீழ்ச்சிருக்குது விஜயலட்சுமி. இவன் அடுத்த நாள் ஒரு ஒண்ணுன்னு ஆளை காணும், ஃபுல்லு டபுள் ஃபுல்லா ஆயிடுச்சு போல. போய் குடிச்சிட்டு குப்புறப்படுத்த வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும்? அவன் தான் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த என்ன ஆபரேஷன் எடுத்து பாருன்றாங்க. இப்படி இவ்வளவு கேவலமான பின்புலத்தெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க ஊரை திருத்துறதுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதற்கு. போங்கடா, வேற வேலை இருந்தா பாருங்க, நல்ல அரசியலா பாருங்க, படிங்க, படிச்சுட்டு ஒரு நல்ல அரசியலை முன்னெடுங்க. புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் காரல் மார்க்ஸையும் விவேகானந்தரையும் இன்னும் நல்ல நல்ல அரசியல் தலைமைகள் இருக்கு, காமராஜரை படிங்க. இப்படி எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு எது சரி நீங்களே முடிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. அதை விட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான மட்டமான செயலை செய்து கொண்டிருந்தால் சீமான் சிறைக்கு போவது உறுதி. அந்த சிறைக்கு போகும் பிறகு அதுக்கப்புறம் அது நடக்கும் இது நடக்கும்ன்றதெல்லாம் உங்களுடைய கற்பனைவாதம். அப்படி நடந்தாலும் அதுக்கப்புறம் சீமான் வெளியே வரும்போது கட்சி இருக்காது, எல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பான். பிபிடி ஆக்ட்ல உள்ள போனவன் எல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பான் கட்சியை விட்டு, ஐயோ தெரியாம உள்ள வந்துட்டுண்டா அப்படின்னு சொல்லி. ஆக இப்பவே உஷாராயிடுங்க, தெளிவாயிடுங்க அப்படின்னு கூறிக்கொண்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, கலைஞர் புகழ் ஓங்குக, திராவிட மாடல் என்றும் நிலைக்க, நாம் சமூக நீதிக்காய் குரல் கொடுப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள், உரையாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.